ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெப்பர் எக் ஃப்ரையோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அளவுக்கு நம்ம வந்து சாட்டே பண்ணணும். இப்போ நீங்கள் 4 எக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா. இந்த கறி மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ஸோ இதோட ரெசிப்பியை கூட நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் முட்டையை வேக வச்சுருந்தப்போ அதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். ஸோ கேப்சிகமும் இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு சாட்டே பண்ணுங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த முட்டையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னோடய பெரிய பையனுக்கு வந்து எக்கு ஸ்கூலில் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியும். சின்னவனுக்கு வந்து அந்த மஞ்சள் கருவெலாம் கீழே சிந்திடுவான் இல்லையா, ஸோ கிளாஸ் ரூமில் ஏதாவது ஸ்மெல் வரும். அதனால் அவனுக்கு மஞ்சள் கருவை நீக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் அவனுக்கு கொடுத்து விடுவேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நீங்கள் கூடவே வந்து எவ்வளோ கருவேப்பிலை இருக்கோ அவ்வளோ கருவேப்பிலையும் இதில் போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீன்வைல் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ இவ்வளோ தான் இதோட ரெசிபி. இது பிரியாணி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.